பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நீ கழுகை போல உயரப் போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அட்வான்ஸ் டெக்னாலஜி அதை பற்றி தான் பேசுகிறார். என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி? இதற்கு முன்பாக ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலாவில் என்ன பண்ணலாம், குடியிருக்கலாம், நிலாவில் மக்கள் தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி அங்கே தண்ணி இருக்குது, இதெல்லாம் மக்கள் வாழக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக என்னென்னமோலாம் பண்ணாங்க. ஆனால் அதை இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியலை. ஏன் முடியலை? ஆண்டவர் இதிலே சொல்லிட்டார். ஏன்னா மனிதர்களுக்கு ஏற்புடைய இடம், மனிதர் வாழக்கூடிய கால சூழ்நிலை உள்ள இடம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த இடம் இந்த பூமி. இங்கே தான் மனிதர்கள் வாழணும். கர்த்தர் ஒன்றை தீர்மானித்ததை மனிதர்களால் மாற்றி அமைக்க முடியாது, மாற்றி அமைக்கவும் கூடாது. அதுதான் அங்கே நடந்துச்சு. அடுத்தபடியாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க? செவ்வாய் கிரகத்தில் வாழலான்றாங்க. எலான் மஸ்க் எடுத்துட்டிங்கன்னா பல ஆயிரம் சேட்டிலைட்ஸை விட்டு பலவித முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆகிட்டுருக்கு. நிறையா சேட்டிலைட்ஸ் கொஞ்சம் நாட்கள் முன்பாக எல்லாம் எரிந்து கீழே விழுந்தது. இந்த வசனம் அதோட ரிலேட் ஆகுது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பிரெயினில் சிப்பை விற்கிறது, விலங்கோட இருதயத்தை கொண்டு வந்து மனிதனுக்கு பொருத்தி அதை சக்சீட் பண்ணலான்னு பார்க்குறது, அதெல்லாம் ஃபெயிலியர். என்னைக்குமே கர்த்தருடைய சிருஷ்டிப்புக்கு முன்பாக மனிதனுடைய சிருஷ்டிப்பு நிலை நிற்காது, அதை விழ தள்ளுவார். இப்போ என்ன ஆயிடுச்சு? அட்வான்ஸாக ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒரு மிருகம் இருக்கும், அது பேசாது, அது பேசக்கூடியதாக இருக்கும், அது தண்ணீரை தானே செயல்படும். கடைசியில் அதுவே என்ன பண்ணும்? தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சு மனிதர்கள் எல்லாம் ஆளுகை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு சொல்லிட்டு அதன் பின்பாக போய் கொண்டிருக்கிறோம். அது அழிவை கொண்டு வந்திருக்கிறதை யாருமே யோசிக்கலை. அது அழிவு தான். அது மனித இனத்திற்கே அழிவு. இன்னைக்கு இந்த ஏஐனால் பல கம்பெனிஸில் பல மனிதர்கள் வேலையை இழந்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஏஐக்கான படிப்பு கூட வந்துருச்சு. இதெல்லாம் நடந்தாலும் நான் விழத் தள்ளுவேன். இது ஒரு நாளும் நிலை நிற்க முடியாது. என்னுடைய பார்வைக்கு முன்பாக ஒரு நாளும் நிலை நிற்க முடியாது. நீங்கள் எத்தனை சேட்டலைட்டை வேணால் அனுப்புங்க, எத்தனை திட்டங்களை வேணால் கொண்டு வாங்க, எத்தனை ரிசர்ச் வேணால் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். இங்கேருந்து இன்னொரு கூட நடந்துகிட்ருக்கு. அது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இங்கேருந்து விண்ணுலகத்துக்கு டூர் போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன கண்ட்ரி எனக்கு கரெக்டாக தெரியல, சைனாவா ஜப்பானான்னு எனக்கு தெரில. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. எதை செஞ்சாலும் அது ஒன்றுமே நடக்காது. செய்யலாம், ஆனால் அது நிலை நிற்குமானா நிற்காது, கீழே தள்ளி போடுவார். லூசிபர் அது மாதிரி தான் நினச்சான். நம்மள்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது, நாம் என்ன வேணால் செய்யலாம், எல்லா அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கார் ஆண்டவர். அதனால் என்ன பண்ணுவேன்? தேவனுக்கு மேலாக என் சிங்காசனத்தை அமைப்பேன், தேவனுக்கு மேலாவேன் அப்படின்னு நினச்சான், கீழே தள்ளி போட்டார். அதனால் ஆண்டவர் முன்பாக ஒன்றும் பண்ண முடியாது. நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணார்? மகாபராக்கிரமாய் நான் கட்டின மகா பாபிலோன்
அப்படின்னு உப்பரிக்கை மேலே நிறுத்து அப்படியே கர்ஜனையாக பேசினார். என்னை போல உண்டா, நான் கட்டின பாபிலோனை போல உண்டா, இது வானுயரம் உயர்ந்திருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர கர்ஜனையோட பெருமையாக பேசினார். இன்னைக்கு பாபிலோன் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு, தள்ளி போட்டார். எசபேல் சவால் விட்டாங்க எலியாட்ட, இன்றைய நேரத்தில் நாளைக்கு நீ என்ன பண்ண மாட்ட, உயிரோடு இருக்க மாட்டேன், நான் உனக்கு கொன்று போடுவேன், அதை நான் வணங்குகிற தேவர்களுக்கு முன்பாக சொல்கிறேன், அப்படி நான் செய்யலைன்னா அதற்கு சரி கட்டுவாங்க என்னுடைய தேவர்கள் சொல்லி எசபேல் சவால் விட்டா. ஏன்னா அவ மகாராணி, உயர்ந்த இடத்துல இருக்கிறா ராணி, அவ என்ன வேணா அவளால் செய்ய முடியும், நான் உன் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு எலியாட்ட சவால் விட்டா. கடைசியில் எசபேலோட நிலைமை என்னாச்சு, அது ரொம்ப கொடுமை. ஒரு சில உடல் பாகங்கள் தான் கிடச்சிச்சு, முழுசாக கூட உடல் கிடைக்கல, எல்லாம் பிச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தர் சிதறடித்து போட்டார். அதனால அப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு முன்னேற்றமும் கடைசியிலே கீழே தள்ளப்படும், சிதறடிக்கப்படும். அபிமெலேக்கை எடுத்துக்குங்க, அவனும் ஒரு ராஜா தான். அவனும் என்ன பண்ணுறான், ஏதாவது பண்ணி ஈசாக்குக்கு பிரச்சனையை கொடுத்து அவன் துறவை தோண்ட விடாதபடி அவனை தடுத்துக்கிட்டே இருக்கிறான், பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா நான் பெரிய ஆள், நீ யார்ரா இங்கே வந்து இதை பண்ணுறது அதை பண்ணுறதுன்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் முடிவு என்னாச்சு, ரெகபோத்துன்னு ஒன்று ஆண்டவரை கொடுத்து எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டார். மாதிரி பல வேதத்தின் சாட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். பார்வோன் எடுத்துக்கோங்க, பார்வோன் எகிப்துக்கே பார்வோன் மன்னன். என்கிட்ட இருப்பு ரதங்கள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, காலாட்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ படைபலம் இருக்குது, பணபலம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த இஸ்ரேல் என்ன, என்னுடைய படைபலத்துக்கு முன்பாக இந்த இஸ்ரவேலர்கள்லாம் ஒன்றும் கிடையாது, பூச்சிகள்ன்ற மாதிரி எண்ணி போங்க போங்க, அங்கே தானே போகிறீங்க, செங்கடல் அங்கே இருக்குது, நீங்கள் எப்படி கடந்து போகிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு பின்னாடியே வந்தார் பார்வோனும். ஏன்னா நான் மன்னன், நான் கூட்ட கட்டி வச்சிருக்கிறேன், பராக்கிரம் உள்ளவனா அப்படின்னு சொல்லி வந்தார். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, இருப்பு ரதங்கள்லேருந்து குதிரையிலேருந்து வீரர்கள்லேருந்து எல்லா பராக்கிரமத்தையும் கர்த்தர் கடலிலே அமிழ்த்தி போட்டார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க லெகுவாய் ஒரு சாதாரண ஒரு வறண்ட நிலத்தில் நடந்து போகிறது போல அந்த செங்கடலை கடந்து போனார்கள். அதனால் ஒரு நாளும் இந்த மாதிரி எண்ணம் மட்டும் நமக்கு வந்துடக்கூடாது, மனிதர்களாகிய நமக்கு வந்துடக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வந்துடக்கூடாது, எந்த விதத்திலையும் வந்துடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் வந்துடக்கூடாது. நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் பண்ணுவேன், என்னெல்லாம ஒன்றும் நடக்காது, நான் மட்டும்தான் அப்படின்ற எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது. வந்தா இந்த வசனம்தான் நமக்கு ஞாபகம் வரணும், கர்த்தர் தள்ளி போடுவார், விழத்தள்ளுவார், ஏன்னா அது கர்த்தருக்கு விரோதமான செயல். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.